இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக உள்ள நல்லகண் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்திருக்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள மருத்துவமனைக்கு நல்லகண் அவர்களுடைய பெயரை சூட்டுவதாக தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். அது மிகச்சிறந்த வரவேற்புக்குரிய ஒன்று. அதே நேரத்தில் சிபிஐயுடைய மாநில செயலாளர் நமது அரிய நண்பர் முத்தரசன் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். என்ன கோரிக்கைன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அத்தனையும் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். 1964 பிளவுபட்டு பல்வேறு கட்சிகளாக மாறிய கம்யூனிஸ்ட் இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்ற எங்கள் அருமை நண்பர் முத்தரசன் அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கை பாராட்ட வேண்டிய ஒன்று, வரவேற்க வேண்டிய ஒன்று, அது நடக்க வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நல்லகண் ஐயாவுடைய 100ஆண்டு விழாவிலே அப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தால் இந்திய முஸ்லீம் லீகை போல நாங்கள் மிகுந்த வரவேற்பு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நாட்டுடைய நடப்பு இப்படி போய் கொண்டிருக்கிறது. இந்த நடப்பில் நீங்கள் உங்களுக்கு நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன வேண்டும் என்று சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் நன்கு அறிந்து மட்டுமல்ல தெரிந்து நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றலும் தெம்பும் உடையவர்கள் நீங்கள். ஆகவே இந்திய முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் 5 உறுப்பினர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்களுடைய பொதுக்குழுக்களை கூட்டி வர இருக்கிற ஜனவரி கடைசியில் இந்திய முஸ்லீம் லீகுடைய தேசிய பொதுக்குழு ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். 4 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி அதனுடைய தேர்தல் முடிவுகளை எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதோடு இந்திய முஸ்லீம் லீகுடைய ஆரம்பகால அலுவலகம் இந்த இடத்தில்தான் தொடங்கியது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சென்னையில் மரக்காரப்பை தெரு என்கிற இடத்துல 36 மரக்காரப்பை தெரு இடத்துல தான் முஸ்லீம் லீகுடைய தேசிய நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்கிற இதுக்கு அன்னைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் காகிதமில்லத் காலத்திலிருந்து இன்று வரை அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த தேசிய அளவில் இயங்கி கொண்டிருக்கிற நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ சென்னையில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த ஹெட் குவார்ட்டர்ஸு வரக்கூடிய ஜனவரிக்கு பிறகு அல்லது பிப்ரவரி மாதத்திலிருந்து டெல்லியில் இயங்க இருக்கிறது. டெல்லியிலே அந்த புதிய ஒரு கட்டிடம் வாங்கி அதனை காகிதமில்லத் சென்டர் என்று அதற்கு பேர் வைத்து அது இந்தியா யூனியன் முஸ்லீம் லீகுடைய தேசிய தலைமை நிலையமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தேசிய பொதுக்குழு கூடி அதோடு அது திறப்பு விழாவையும் நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த திறப்பு விழாவுக்கு இந்தியா கூட்டணியிலே உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைக்கலாம் என்றிருக்கிறோம். அந்த படியில் எங்கள் பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் இப்பொழுது நாங்கள் உங்களோட வந்த இடத்துல உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு முக்கியமான தேசத்துடைய பிரதமராக இருந்து வழிகாட்டிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்தது மிகப்பெரிய தேசிய இழப்பாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்து இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பல்வேறு நன்மைகளை செய்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். அவருடைய ஆட்சியில் இடம்பெற்ற தமிழகத்துடைய அமைச்சர்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுக்கும் பல்வேறு நன்மைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அது வரலாற்று சாதனைகளாகவும் அது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் டாக்டர் மன்மோகன் சிங். அவர் நேற்று இரவு மரணமுற்ற செய்தி மிக வருத்தத்தை தந்தது. எங்களை பொறுத்த வரையில், இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரையில்
யாரும் செய்யாத ஒரு காரியத்தை முஸ்லீம் சமுதாயத்துக்கு சிறுபான்மை மக்களுக்காக செய்த ஒரு தலைவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். அவருடைய ஆட்சி காலத்தில் அப்பொழுது 27 முஸ்லீம் எம்பிகள் நாங்கள் இருந்தோம். 27 எம்பிகளும் ஒன்றாக கூடி இந்தியன் முஸ்லீம் லீக்குடைய தலைமையிலே பாரத பிரதமரிடத்திலே போய் கோரிக்கை ஒன்று வைத்தோம். அந்த கோரிக்கை என்ன என்றால், இந்திய அரசாங்கத்தில் பல்வேறு அமைச்சகங்கள் இருக்கின்றன, 72 அமைச்சகங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு அமைச்சகம் கூட, ஒரு டிபார்ட்மெண்ட்டு கூட, ஒரு மந்திரி கூட இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கென்று இல்லை. ஆகவே சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அமைச்சகத்தை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் என்பதை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு வாரத்திலேயே அதை செய்து உடனடியாக இந்திய அரசியலிலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிறுபான்மை மினிஸ்ட்ரி என்று தோற்றுவித்தார். முதல் அமைச்சராக அப்துல் ரஹ்மான் அந்துலே அவர்கள் தான் நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த அமைச்சகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை செய்தவர்தான் அவர். அவருடைய மறைவு இன்றைய தினம் மிகப்பெரிய இழப்பு, எல்லோருக்குமான இழப்பு. அன்பானவர், எல்லோரோடும் இணக்கமாக பழகக்கூடியவர். அவர் நாட்டுடைய முன்னேற்றத்திலே பொருளாதாரத்துறையிலே அவர் காட்டிய வழியில்தான் இன்றும் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியின் போது US டாலர் ஒன்றுக்கு இந்தியாவுடைய பணம் 59 ரூபாய் தான் அன்று. ஆனால் இன்றைய தினம் ஒரு US டாலருக்கு நமது நாட்டுடைய பணம், நீங்கள் காலையில் தெரிவித்த உங்கள் செய்திப்படி 89.27 பைசா இன்றைய தினத்தில். ஆக இந்த 10-15 வருஷத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. 85.27 பைசா, 85 ரூபாயும் 27 பைசாவும் ஒரு டாலருக்கு சமம் என்று இன்று நீங்கள் தான் எழுதியிருக்கிறீர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாட்ஸ். ஆமாம் ஆமாம், இந்திய ரூபாயுடைய மதிப்பு எவ்வளவு கீழ்நிலைக்கு போய்விட்டது, மதிப்பிழந்து விட்டது என்பது தெரிகிறது. அவருக்கு பின்பற்றிய அந்த பொருளாதாரத்துறை இன்றைய ஆட்சியாளர்கள் பின்பற்றாததும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்.